ஸோ ஹேஸ் வெல்கம் டு ஃபிலிமி பாய். நீங்கள் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா முகச்சித்திரம்ன்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பரான படம், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் படத்துக்குள்ளே பொறுத்து நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான படம், நான் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா கோர்ட்டுக்கு டிவோர்ஸ் கேஸ்க்காக வந்திருக்காங்க. அப்படியே அங்கே ஒரு வக்கீலுக்கு டீ கொடுக்குற பையன் டீ கொடுக்குறான். அப்போ அங்கே ஒரு வக்கீலும் வராரு பெரிய காரில். இந்த டீ குடிச்சிட்டு இருக்கிறோம். ஐயோ இந்த வக்கீல ரொம்ப மோசமானவப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அடிபட்டு இருக்கிற இந்த நபரும் இந்த அடிபட்டு இருக்க இந்த பொண்ணுக்கு வந்து டிவோர்ஸ். ஆனா இந்த விஷயம் இவங்க 2 பேர் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, 3 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படியே 1 இயர் பின்னாடி போனோம்னா இந்த நபர் ஒரு டெக் டாக் கொடுத்துட்டு இருக்காரு. இவரோட பேர் ராஜ்குமார். இவர் யாருன்னா இவர் ஒரு நல்ல பிளாஸ்டிக் சர்ஜன். ஸோ நான் எதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜன் ஆனு சொல்லிட்டு இருக்காரு. 90ஸ்ல ஒரு சூப்பரான மாடல் இருந்தாங்க. அவங்களும் ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெரிய பிசினஸ் மேனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு ரோடு ஆக்சிடென்ட்னால அவங்களுக்கு அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் அந்த மாதிரியே இல்லை. அவங்களோட முகமே டிஃபார்ம் ஆயிடுச்சு. 90ஸ்ல பெரிய மாடல், அவ்வளோ அழகான முகம் அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் யாருக்குமே ஆகக்கூடாதுன்னு நினைச்சேனா, ஏன்னா அந்த லேடி என்னோட அம்மா. அதுக்காக தான் நான் பிளாஸ்டிக் சர்ஜன் ஆனு முடிவெடுத்தேன். அதனால தான் இப்போ உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன். அண்ட் நம்ம நிறைய விஷயத்த மறந்துடுறோம். நமக்கு இயற்கையா கிடைக்கிற விஷயம் அதுல ஒன்றும் முகம், அது நம்ம செலிப்ரேட் பண்ண மாட்டோம். நீங்க நல்லா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் பார்த்தா அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு லேடி வராங்க. அவங்களோட பேர் மாயா. அவங்க பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க. டாக்டர் சீக்கிரமா இவரை கியூர் பண்ணுங்க, சீக்கிரமா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜு ஓகே பொறுமையா இருக்க மாயா அப்படின்னு சொல்றாரு. மாயாவுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி இவருக்கு நம்ம பேர் தெரியும் அப்படின்னு. அப்பதான் ராஜா அவரோட மாஸ்க் அவுக்குறாரு. பார்த்தா ராஜ் மாயாவோட ஃப்ரெண்டு. அண்ட் ராஜோட ஃப்ரெண்டு சத்யாவும் இவங்க கூட படிச்சவங்க. 3 பேருமே பழைய ஸ்கூல் மேட்ஸ். மாயாவும் இவங்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறா. இவங்களும் சரி என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன ஆயிருக்குன்னா மாயா ஒரு ரைட்டர். உங்களோட கதையை எழுதி பப்ளிஷ் பண்றதுக்காக ஒரு நபர்கிட்ட போறா. அவரு ஓகேமா உன்னோட கதையை நான் வாங்கிக்கிறேன், இதுக்கு நான் 10 lakhs பே பண்றேன், நீ என் கூட கோவா வரியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மாயாவும் நான் எதுக்கு சார் கோவா வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவரும் என்ன மாயா பேசுறீங்க, வெறும் கதைக்கு போய் 10 லட்சம் யார் தருவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மாயாவும் ஓகே இவர் நம்ம கிட்ட மேட்டர் எதிர்பார்க்கிறார் போல, அதெல்லாம் முடியாது சார்னு சொல்லி சாப்பிடுற ஃபோர்க் எடுத்து அவர் மண்டையிலேயே குத்திடுறா. அப்படிதான் இவருக்கு அடிபட்டிருக்கு. இவங்களும் இந்த கதையை எடுத்துட்டு சரிமா, ஆனா நீ சொன்ன நபருக்கு முடி இருந்தது, இந்த நபருக்கு முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மாயாவும் அது விக்கிங்கன்னு எடுத்து காட்டுறா. அப்புறம் 3 பேரும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இவங்க 3 பேரும் கீழே வந்து தம் அடிக்கிறாங்க. ராஜோட ஃப்ரெண்டு சத்யாவும் மாயா கிட்ட என்ன கேட்கறானா, ஏன் மாயா கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவ்வளோ இல்லை, இன்னும் யாரும் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்றா. அவனும் ஏன் மாயா 30 வயசு ஆகுது, சீக்கிரமா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றான். அப்பதான் பார்த்தா ராஜும் வரன் தேடிட்டு இருப்பான். புரோக்கரும் அவனுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறான். இந்த மாதிரி ஹோம்லியான பொண்ணுன்னு ஒரு பொண்ணோட போட்டோஸ் நிறைய வருது. அதை பார்த்ததுமே ராஜுக்கு ரொம்ப பிடிச்சிது. அங்க கட் பண்ணா நமக்கு அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணோட பேர் மகதி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு டியூஷன் எடுப்பா. அண்ட் அவளுக்கும் அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பதான் புரோக்கரும் வராரு. அவரும் வந்து ஒரு சில வரன்கள்லாம் சொல்றாரு. ஆனா எல்லாருமே வரதட்சணை அதிகமா வாங்குறவங்களா இருக்காங்க. மகதிக்கு இந்த மாதிரி வரன்கள் சுத்தமாவே பிடிக்கல, இது மாதிரிலாம் கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். அண்ட் இங்க ராஜு என்ன பண்றானா, அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பொண்ணு பார்க்க வந்துடுறான். அந்த டைம்ல அந்த புரோக்கரும் அந்த வீட்டில் தான் இருப்பாரு. ராஜா உள்ள வந்தது, ஐயோ சார் நீங்க இப்படி எப்போ இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா ராஜா அவரை மதிக்காம மகத்தையோட அப்பா கூட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே மாடியில மகத்தை கூட தனியா பேசுறாரு. அவளும் டீ கொடுக்குறா. சரி நான் உனக்கு கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவளும் சொல்லுங்கன்னு சொல்றா. ராஜா இது என்ன பிராண்ட் டீ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவளும் 3 roses சொல்றா. ராஜா சரி இன்னொரு கொஸ்டின் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவளும் கேளுங்கன்னு சொல்றா. சரி உனக்காக எந்த வரணுமே வரலையா, எத்தனை பேர் இந்த 3 roses குடிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவளும் இல்ல, புரோக்கரும் நிறைய வரன்கள் எடுத்துட்டு வருவாரு, எல்லாருமே வரதட்சணை ஓவரா கேட்பாங்க, அதனாலயே எனக்கு பிடிக்கல, வேணான்னு சொல்லிடுவேன். அண்ட் ஒரு சில பேர் வாட்ஸ்அப்லேயே சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்றா. அவங்களுக்கு நல்ல டீ குடிக்க கொடுத்து வைக்கல. சரி மகத்தி நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவளை சொல்லுங்கன்னு சொல்றா. ராஜா இந்த மாதிரி நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல, உன்னோட போட்டோ எனக்கு வந்த உடனே நான் இங்க கிளம்பி வந்துட்டேன். 2 நாள் நீ போற இடம் எல்லாமே நான் உன்னை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஏன்னா போட்டோல பாக்குற மாதிரி நேரில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல, நான் அப்படி பார்த்ததுல சொல்றேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி இங்க பக்கத்துல எந்த ரோஜா பூவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவளை இல்ல அந்த செடியில பூலாம் இல்லை அப்படின்னு சொல்றான். ராஜு சரி நான் குடிச்சதே 3 roses தானே, இதை வச்சு ப்ரப்போஸ் பண்றேன், இதுக்கப்புறம் நீ சொல்றபடிலாம் நான் கேட்பேன், உனக்காக தான் என் லைஃபை வாழ போறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவள் தான் மகத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ராஜு நல்ல வேலை, ஃபிளைட்டு போட்டு வந்தது வீணா போல, நல்லபடியா போலாம் சந்தோஷமா கிளம்புறான். அப்படி அவன் கார்ல போயிட்டு இருக்கும்போது தான் புரோக்கரை கால் பண்றாரு. ஐயோ சார் அந்த வீடு நான் மாத்தி அனுப்பிட்டேன், அந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு அனுப்பணும்னு இல்லை, சாரி சார் அப்படின்னு சொல்றான். ராஜா சச்சா அதெல்லாம் இல்லை, நீங்க பண்ணதுலேயே நல்ல காரியம் இதுதான், எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அவரும் சூப்பர் சார், அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிடுச்சு, இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டார் சார் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இங்க மாயாவுக்கு பர்த்டே வருது. ஸோ அதை செலிப்ரேட் பண்றதுக்காக இவங்களெல்லாம் கூப்பிடுறா. ஆனா சத்யா மட்டும் தான் வந்திருக்கான். எங்க உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவனும் இல்ல ராஜு கல்யாணம் ஆக போது தெரியும்ல, இதுதான் அந்த பொண்ணு, ரொம்ப ஹோம்லியான நல்ல குடும்பத்து பொண்ணு, 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டியூஷன் வேற எடுக்கிறா அப்படின்னு சொல்றான். இதை சொன்னதுமே மாயாவும் ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் பண்றான். அவன் யாரை கல்யாணம் பண்ண எனக்கு என்ன, எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு, வாங்க என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் சேஸ்ன்னு சொல்லி குடிக்கிறா. சத்யாவும் சரி நீ எதுக்கு மாயா இவ்வளவு ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்படியே மாயாவோட
மாயாவோட கண்ணாடியை வைக்கிறா. பார்த்தா அவ அழுதுட்டு இருக்கா. என்னன்னா 2007 இவங்கெல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற டைம்ல மாயாவும் ராஜும் லவ் பண்ணியிருக்காங்க சின்ன பசங்களா. அந்த டைம்ல மாயாவுக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை, ராஜுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. 2 பேரும் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா போல அப்படின்னு பேசிக்கிறாங்க. பட் நடந்த ட்விஸ்ட் என்னன்னா ராஜோட அம்மா இறந்து போயிட்டு இருக்காங்க. அதனால அவன் யுஎஸ்ஏ கிளம்பி போகணுன்ற சிச்சுவேஷன் வருது. அப்போ இவங்க 2 பேரும் பிரியிறாங்க. இந்த விஷயத்தான் மாயா சத்யா கிட்ட சொல்றா. அவனும் மாயா இந்த அளவு நீ ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, இன்னுமா அந்த லவ்னா நீ ஞாபகம் வச்சுட்டு இருக்க, பெரிய விஷயம் தான் மாயா அப்படின்னு சொல்றான். அவளும் அதெல்லாம் ஒரு லவ்வா, அதெல்லாம் எப்பயோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாளே பார்த்தா அவளோட கதவை யாரோ தட்டுறாங்க. வேற யாரும் இல்ல, ராஜ் தான் வந்திருக்கான். எதுக்குன்னா உன்னோட மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்கலாம்னு வந்திருக்கான். அதுக்கு அவளுக்கு சரக்கு வேற வாங்கிட்டு வந்திருக்கான். மாயா ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கா. சரி இன்விடேஷன் இல்லாமல் அது என்ன உன் கையில் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவன் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், உனக்கு பிடிக்குமேன்னு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். மாயா செம்ம டென்ஷன் ஆகுறா. என்னை பார்த்தா என்ன குடிக்கிற மாதிரி தெரியுதா, நீ மட்டும் நல்லா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பேன், என்னை பற்றி கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா ராஜ், சின்ன வயசில் நம்ம எப்படிலாம் இருந்தோம், எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம், அதை பற்றிலாம் உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ராஜா மாயா அது ஒரு சின்ன இன்ஃபேக்சுவேஷன் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். மாயாவா அது உனக்கு இன்ஃபேக்சுவேஷனாக இருக்கலாம், ஆனால் 14 வருஷமாக அது எனக்கு லவ் தான் ராஜ். நான் எழுதின 14 ஸ்டோரியிலையுமே நான் இதை பற்றி எழுதுனேன் தெரியுமா, உன்னை பற்றி தான். ஹீரோவோட பேர் ஒன்று ராஜா இருக்கும், இல்லைனா குமாரா இருக்கும். எல்லாமே ரொமான்டிக் ஸ்டோரிஸ், உன்னை பற்றியும் என்னை பற்றியும் நம்ம எப்படி வாழணுன்றதை இமேஜின் பண்ணி எழுதுன ராஜ் அப்படின்னு சொல்கிறான். ராஜ்க்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சாரி மாயான்னு சொல்கிறான். அவளுச்சா பரவாயில்ல, எனிவே உன்னோட மேரேஜ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். அந்த எடுத்துகிட்டு வந்த பாரு அந்த சரக்கு பாட்டில் நீயே எடுத்துகிட்டு போயிடு, தம் அடிச்சா ரிலாக்ஸேஷன் வரும், சரகடிச்சா எல்லாத்தையும் மறந்துடலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் புல்ஷிட். நான் இன்னிலேருந்து எல்லாத்தையுமே விட போகிறேன், நீ அதை கொண்டு போகிறாஜ் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அங்கே கட் பண்ணி ரியாலிட்டி வந்தாலும் இந்த லாயரை காட்டுறாங்க. அந்த டீ கொடுக்குற பையன்கிட்ட பேசிட்டு இருந்தார்ல, அந்த லாயரும் என்ன சொல்றாருன்னா, இவன் ரொம்ப மோசமானப்பா, இருக்கிற லாயரை காலி பண்ணிடுவான், அவங்கள பேச கூட விட மாட்டான், இவனாலேயே ஒரு ஜட்ஜு அண்டு 2 லேடி லாயர் மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி ரொம்ப மோசமான லாயர் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டீ கொடுக்குற பையனை சரி சார், அவர் வாதாடும் போது நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அவரை நீ வேற பார்க்கவே தேவையில்ல, வெளியே இருந்தாலும் அவன் பேசுறது கேட்கும், அப்படி கத்துவான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த லாயரோட ஒய்ஃபும் வராங்க. என்னன்னா இன்னைக்கு அவருக்கு 50வது கேஸு, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆனிவர்சரி. ஸோ கேஸ் முடிஞ்சதோ உடனடியாக நீங்கள் என் கூட வரணுன்றதுக்காக கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. அவரும் என்ன சொல்கிறாருன்னா, என் ஃப்ரெண்டு யூஎஸ்ஏ கிளம்பி போனான், அவனோட பையனுக்காக தான் வாதாட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா ராஜ்கோ மகத்திக்கோ கல்யாணமும் நடக்குது. அந்த இடத்துல மாயா கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. சாப்பிடும் போது சரியாவே சாப்பிட மாட்டா. ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஆன்ட்டியும் என்னமா சாப்பிட்ற நீ, வயசு பொண்ணுன்னா நல்லா சாப்பிட தேவையில்ல, இந்த நல்லா சாப்பிடுன்னு சொல்லி அவளுக்கு ஊட்டி விடுறாங்க. அப்படியே அவ கூட பேசி நல்லா பாசமாக பழகுறாங்க. அம்மா அப்பாவே இல்லாத மாயாக்கா அந்த ஆன்ட்டியோட பாசம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே அவங்க கூட ரொம்ப அட்டாச் ஆயிடுறா. அப்புறம் சத்யா கிட்டே சொல்றா, எனக்கு இந்த மகத்தியை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்குன்னு சொல்றான். அவனை ஏன் மாயா இந்த மாதிரி பேசுற, ராஜ உன்னால இன்னமும் மறக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்கிறான். மாயாவும் அதனால இல்லை, எனக்கு அவள மாதிரி ஃபேமிலி இல்லையேன்னு சொல்லிதான் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்றா. அப்படியே ராஜா மகத்தியும் புது லைஃப் லீட் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா அவங்களோட லைஃப் போகுது. மாயாவும் மகத்திக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆகுறா. அப்புறம் மாயா எங்கேயோ அவசரமா வெளியே போறதுக்காக வரா. அப்பா அவ ஃப்ரெண்டு கிட்ட பைக் வாங்குறா. அந்த பைக்ல சரியா பிரேக் பிடிக்கல. அப்படியே அவ ஃப்ரெண்டு கிட்ட பைக் வாங்கும்போது பேசுறா, பரவாயில்ல விடு, ராஜ்னால என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியல, அதுக்கு என்ன பண்றது, மகத்திக்கு இல்ல கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணு ஏன்டி அப்படி சொல்ற, அவனுக்கு தாண்டி நீ கிடைக்க கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்றா. மாயாவும் மேபி இப்படியே சொல்லலாம் அப்படியே சொல்லலாம்டி, சரி விடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறா. பார்த்தா அவ போற வழியில அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. நல்லா அடிபட்டு நிறைய பிளட் லாஸ் ஆயிடுது. அங்க கட் பண்ணா நமக்கு மகத்தியை காட்டுறாங்க. அவ பார்த்தா பிரெக்னன்சி கிட் வச்சிருக்கா. ஆமா பாசிட்டிவா வருது. ஸோ இந்த விஷயத்த ராஜ் கிட்ட சொல்லலாம் ட்ரை பண்ணுறான். அப்போ தான் பார்த்தா அவனுக்கு சத்யா கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி மாயாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்கிறான். ஸோ வேகமாக ராஜ மகதி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே தான் பார்த்தா சத்யா என்ன சொல்கிறான்னா, அவளோட பிளட் குரூப்பே கிடைக்கலடா, மாயாவோட பிளட் குரூப் ரொம்ப ரேராக இருக்குது, ஏபி நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறான். மகத்தியும் என்னோட பிளட் குரூப்பும் அதே தான், நான் தரேன்னு சொல்கிறா. ஸோ நர்ஸும் வந்து அவகிட்ட பேசுகிறாங்க, மேடம் காலைல நல்லா சாப்பிட்டீங்களே, நீங்கள் ஒன்றும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க. மகத்தையும் எதுக்காக அந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்களும் இல்லை மேடம், ப்ரெக்னென்சி டைமில் பிளட் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா அவங்க ரொம்ப வீக் ஆயிடுவாங்க, குழந்தையோட உயிருக்கு ரொம்ப பாதிப்பு, ஏன் அவங்களோட உயிருக்கு கூட என்ன வேணா ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. மகத்திய மாயாக்கு என்னாச்சு, இப்போ அவளோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அந்த நாசம் இல்லை மேடம், ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க, 50-50 சான்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மகத்திய மாயாவை காப்பாத்துறதுக்காக முடிவெடுக்கிறா. இல்லை நான் பிரெக்னெண்டா இல்லைன்னு சொல்லி போய் சொல்றான். ஸோ அவளோட பிளட்டையும் எடுக்கிறாங்க. அப்பயே மகத்திக்கு அழுக வருது, சரி நம்மளோட குழந்தைய நாமளே அழிக்க போறோமேன்னு சொல்லி அழுகிறா. இங்க ராஜ்கிட்டயும் சத்யா என்ன சொல்றான்னா, ஆக்சிடென்ட் ஆனதுல அவளோட முகம் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்குடா, ஃபாரின் பாடி கூட
எதுவுமே கிடைக்கல. ஸோ இதுக்கப்புறம் மாயா அவளோட ஃபேஸ் வச்சுட்டு தான் வாழ்ந்தாகணும். முகம் ரொம்ப டிஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ரத்தம் கொடுத்துட்டு மகத்தையும் வெளியே வரா. இவங்க கிட்டே நான் மாயாவை பார்க்கணும்னு சொல்கிறான். ஸோ கூட்டு போய் காட்டுறாங்க. பார்த்தா மாயாவோட ஒரு பக்கம் ஃபேஸு செதஞ்சு போயிருக்கு. அதை பார்த்து அப்படியே மகத்தை அழுகிறா. பிளட் வேற கொடுத்துருக்கால, அவளுக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஸோ அவளை அப்படியே ராஜன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து படுக்க வைக்கிறான். அவளும் நீங்க எங்க இங்க இருக்கீங்க, மாயா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கா, அவ கூட தான் நீங்க இருக்கணும், போயிருங்க அப்படின்னு சொல்றான். ஸோ அவனும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வரான். அப்படியே அடுத்த நாள் ஆகுது. கார்லேயே தூங்கிடுறான். மகத்தைக்கோ கால் பண்றான். நல்லா தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு, வெளியே எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்றான். அந்த டைம் பார்த்து தான் அந்த வீட்டுக்கு அவளோட அப்பா வேற வந்திருப்பாரு. அவரும் எங்கம்மா இருக்க மகத்தின்னு சொல்லி தேடி பார்க்கறாரு. பார்த்தா அவ அப்பான்னு சொல்லிட்டு மாடியில இருந்து கீழே விழுகிறா. அவர் அப்படியே பதறி போறாரு. ராஜா அப்பதான் வீட்டுக்கு வரான். இதை பார்த்துதான் அவனுக்கு செம ஷாக்கு. 2 பேரும் அப்படியே மகத்தையை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ராஜா உடனே அவனோட ஃப்ரெண்டான ஒரு டாக்டருக்கு கால் பண்ணி வர வைக்கிறான். அவளோட அப்பா வேற பயங்கரமாக பயந்து போயிருக்காரு. ஐயோ, நான் என் பொண்ணை பார்க்க வரும்போது தான் இந்த மாதிரி அவளுக்கு நடக்கணுமா, அப்பவே நான் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும், அதை நான் பண்ணாமல் விட்டது தப்பாக போயிடுச்சு, என் பொண்ணுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. ராஜா டென்ஷன் ஆயிடுறான். சார் என்ன பேசுறீங்க நீங்க, போங்க, 1 மாசத்துக்குள்ள உங்க பொண்ணு நல்லபடியாக வந்து உங்க முன்னாடி நிற்பா, எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். அப்புறம் பார்த்தா ராஜ் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா. அந்த டாக்டர் வந்துடுறாரு. நர்ஸுங்க எல்லாரையும் போட்டு செம்மையா திட்டுறாரு. எங்க உங்க யாருக்குமே அறிவு இல்லையா, அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா, அந்த டெஸ்ட் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அவங்களும் இல்ல சார், அவங்க சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ராஜு உள்ள வரான். அந்த டாக்டரும் சாரி ராஜ், நான் இந்த விஷயத்தை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல, மகதி இஸ் நோ மோர், அவங்களை எங்களால் காப்பாற்ற முடியல, அண்ட் இன்னொரு விஷயம் வேற சொல்லி ஆகணும், அவங்க பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. ராஜா அப்படியே மகதியோட பாடியை பார்க்கறதுக்காக வரான். அதை பார்த்து அவன் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நர்ஸும் வராங்க. ரொம்ப சாரி சார், நான் அந்த டெஸ்ட் எடுத்திருக்கணும், அவங்க சொன்னதை நம்பி நான் பிளட் எடுத்துட்டேன், ரொம்ப சாரி சார் அப்படின்னு சொல்றாங்க. ராஜம் பரவாயில்ல விடுமா, நீ எந்த தப்பும் பண்ணல போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படியே சத்யா கிட்டேயும் பேசுறாரு. அவ எதுக்காக இந்த விஷயம் பண்ணிருக்கான்னு நல்லாவே தெரியுதா, மாயாவை காப்பாற்றணுன்றதுக்காக தான் பண்ணிருக்கா, மகத்தி சாக கூடாது, அவ வாழணும், அதுக்கு அவ மாயா வாழணும்னு ஆசைப்பட்ட அந்த மாயா வாழணும், நான் வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறான். என்னன்னா மகத்தியோட முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாயாவோட முகத்துல வைக்க போறான். ஸோ அதுக்கான ஆப்ரேஷனும் முடியுது. அப்புறம் ராஜா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஃபோன் வருது, மாயா கோமா ஸ்டேஜ்ல இருந்து எழுந்துட்டாங்கன்னு. ஸோ மாயாவை போய் பார்க்கறான். மாயாவை ராஜ் சத்யா எங்க அண்ட் உன்னோட வைஃப் மகத்தி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ராஜுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே ஒரு ஓரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே மாயாவோட ஃபேஸ்ல இருக்கிற கட்டையும் அவுக்குறாங்க. மாயாக்கு அவளோட முகத்தை பார்த்தது மிகப்பெரிய ஷாக்கு. ஏன்னா அங்க இருந்தது அவளோட முகம் இல்ல, மகத்தியோட முகம். அண்ட் ராஜு வந்து அவகிட்ட பேசுறான். இந்த மாதிரி மகத்தி பிரெக்னெண்டா இருந்திருக்கா, அது எனக்கு தெரியல, உன்னோட பிளட் வேற ரொம்ப ரேரான பிளட்டு, அது மகத்தி கூட மேட்ச் ஆனதுனால அவள் உன்னை காப்பாற்றணும்னு நினச்சிருக்கா. ஸோ அதனால உனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கா. ப்ரெக்னென்சி டைமில் இருந்ததுனால அவளுக்கு ரொம்ப மயக்கம் வந்திருக்கு இந்த பிளட்டு கொடுத்ததுனால. அப்படியே நடக்கும் போதே என் வீட்டு மாடியிலேருந்து கீழே வந்து இறந்து போயிட்டா, இதுதான் மாயா நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். மாயாவும் ஃபீல் பண்ணி அழுகிறான். அதை பார்க்க முடியாமல் ராஜும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறான். மாயாவும் ராஜ் நீ ஃபீல் பண்ணாத, எனக்கு உன்னோட பெயின் ரொம்ப புரியுது, நீ மகத்தியும் வாழணும் மாயாவும் வாழணும்னு நினச்சிருக்கேன், சொல்லு ராஜு உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். ராஜு இந்த விஷயம் எதுவுமே மகத்தியோட பேரண்ட்ஸுக்கு தெரியாது, நீ கொஞ்ச நாள் மகத்தியா வாழ்ந்தாகணும், எல்லாத்தையுமே கொஞ்ச நாள்ல நான் உங்ககிட்ட பொறுமையா சொல்லி புரிய வைக்கிறேன், ஸோ அது வரைக்கும் நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண மாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவ்வளோ ராஜ் நான் அவங்களுக்கு மட்டும் ஃபேமிலியா இருந்தா போதுமா, உனக்கு நான் ஒய்ஃபா இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ராஜும் இல்ல மாயா, இப்போ நான் அதுக்கு ரெடியா இல்லை, ப்ளீஸ் மாயா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அப்படியே ராஜா அதுக்கப்புறம் மாயாவை மகத்தி மாதிரி அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அவளை நல்லா டேக் கேர் பண்ணி நல்ல விதமாக பார்த்துக்கிறான். அப்போ அவளை பார்த்துட்டு போகிறதுக்காக அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்க. ஸோ ராஜா அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கானா, இந்த மாதிரி அடிப்பட்டதில் அவளுக்கு மெமரிஸ் எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு, ஸோ அவளை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். மாயாவுக்கு தான் அவங்கள பற்றி சரியாக தெரியாதுல, ஸோ அவளும் பெருசாக பேசிக்க மாட்டான். அந்த கல்யாணத்தில் அவளுக்கு அம்மா மாதிரி ஊட்டி விட்டாங்களே, அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மாயாவுக்கு அவங்கள பார்த்து ரொம்ப அன்பு வருது. அப்படியே அவங்க மேலே சாயிரா, அவங்க எல்லாருமே சரிப்பா நல்ல விதமாக பார்த்துக்கோ, அவளுக்கு சரியானதை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் மாயாவும் ரொம்ப வருத்தமாக இருக்கா. எதுக்குன்னா ராஜ் வந்து 2 நாள் வெளியூர் போகணும், ஸோ என்னையும் கூட்டிட்டு போன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். ராஜா இல்ல மாயா 2 நாள் தான், நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். மாயாவும் அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டை போய் பார்க்கறா. அவ்வளோ என்னால் சுத்தமாகவே நம்ப முடியலடி, எனக்கு ஏதோ வேற ஒரு ஆள் கூட பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். மாயாவும் எனக்கே அப்படி தாண்டி ஃபீல் ஆகுது, இவ்வளோ நாள் நான் ஒரு ஆர்ஃபனா இருந்தேன், இப்போ எனக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடைச்சிருக்கு, புதுசா ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிருக்கு, புதுசா ஒரு முகம் கிடைச்சிருக்கு, எல்லாத்துக்கும் மேல நான் ரொம்ப ஆசைப்பட்ட மனுஷன் கனவு கிடைச்சிருக்கான், எல்லாமே கனவு மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்றா. அவளோட ஃப்ரெண்டா, ஆனால் இது உனக்கு பிடிச்சிருக்கா, உன் லைஃப்ல எல்லாமே மாறி இருக்கு, ஆனால் ராஜோட லைஃப்ல எதுவுமே மாறல பாரு, அவன் வீட்டுக்கு வந்து அவனோட ஒய்ஃபை தான் அவன் பார்ப்பான், உன்னையா பார்ப்பான், அவளோட முகம் தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கும், அண்ட் எதுவுமே அவனோட லைஃப்ல மாறவே இல்லையே மாயா, இந்த மாதிரி வாழ உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. மாயாவும் இல்லை, சில மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அட்லாஸ்ட் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச லைஃபை நான் எப்படியே அமைச்சுக்கிட்டேன்ல, கடவுளா பார்த்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆக்க வச்சிருக்கான், அப்படியே எனக்கு கனவுல நினைச்ச வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவளோட ஃப்ரெண்டும் நீ சுத்தமா மாறலடி, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா.
அப்புறம் மாயாவும் வீட்டுக்கு வந்து என்ன பண்றான்னா மகதியோட போட்டோ பார்த்து அவளை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிறா. அதை போட்டோ எடுத்து ராஜுக்கும் சென்ட் பண்றா. அப்புறம் அவனுக்கு வீடியோ காலம் பண்றா. எப்படி இருக்கன்னு சொல்லி கேட்கிறா. ராஜா வேணாம் மாயா, எனக்கு மகத்தினா ரொம்ப உயிர் தான், ஆனா அதுக்குன்னு எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு இல்லை, உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ தயவு செஞ்சு உன்னை பாத்துக்காத, நீயா இருக்கிறத எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். சரின்னு மாயாவும் மகத்தியோட ட்ரெஸ் எல்லாம் அவுத்து அவளோட கபோர்ட்லேயே வைக்கிறா. அப்பதான் பார்த்தா மகத்தியோட ஃபோன் அவளுக்கு கிடைக்குது. சரி இதுல அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா என்ன வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்குறா. மாயாக்கும் மகத்தி ஃபேஸ் தானே இருக்கு. ஸோ அவள் ஃபோன்ல இருக்கிற ஃபேஸ் லாக் ஈஸியா ஓப்பன் ஆயிடுது. அப்படியே அவளோட வாட்ஸ்அப்ல அம்மான்ற கான்டாக்ட் இருக்கு. மகத்திக்கு தான் அம்மா இல்லவே இல்லையே. சரி என்ன அனுப்பி வச்சிருக்கான்னு மாயாவும் பாக்குறா. ஃபுல்லாக வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பா. அம்மா நீ இல்லாதது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஸோ எப்போல்லாம் தேவையோ உனக்கு இந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இன்னொரு மெசேஜில் இன்னைக்கு ஒருத்தன் என்னை பொண்ணு பார்க்க வந்தாமா, பெரிய டாக்டர், நல்ல பணக்கார பையன், அவனுக்கு நானும் அவ்வளோ பிடிக்குமா, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்கிறா. இன்னொரு வாய்ஸ் மெசேஜில் அவர் என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாருமா, எந்நேரமே என்னை விட்டு போகவே மாட்டாரு, என்னை சுற்றிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்கிறா. அது என்னடா இது ஒன்று கூட இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லையே. சரி இன்னொன்று கேட்போன்னு கடைசி இருக்கிறத கேட்குறா. அம்மா என் புருஷன் செத்து போயிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு அனுப்பியிருக்கா. மாயாக்கு அப்படியே தூக்கி வேற போடுது. என்னடா இது எதுக்காக இந்த மாதிரி அனுப்பியிருக்கான்னு பாக்குறா. அப்புறம் நல்லா கேட்டு பார்த்தா தான் தெரியுது, இந்த மாதிரி ராஜ் கேர் எடுத்து பாத்துக்கல, அவன் ஆசைப்பட்டதே மகத்தியோட உடம்புக்காக தான். நேரம் காலம் இல்லாம அவளை யூஸ் பண்ணியிருக்கான். அவ கிச்சன்ல இருக்கும்போது, பூஜை ரூம்ல இருக்கும்போது, பாத்ரூம்ல இருக்கும்போதுன்னு டைமே கொடுக்காம அவ விருப்பமே இல்லாம அவளை கற்பழிச்சிருக்கான். அவளுக்கு என்ன உடம்பு வலி, ஜுரம் எதுவா இருந்தாலும் சரி இவனுக்கு தேவைன்றதுக்காக மிருக மாதிரி அவகிட்ட பிஹேவ் பண்ணியிருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் மகத்தினால சுத்தமா பொறுத்துக்க முடியல. அவனை தடுத்து தள்ளும் போது அவ கை அவன் மேல பட்டுருது. அதுக்கு அவளை கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணி அனுபவிச்சிருக்கான். அதுவும் அவனுக்கு இருக்கிற பல ஃபேண்டசிகளை அவன் முன்னாடி பண்ணியிருக்கான். இந்த செவுத்துக்கெல்லாம் கண்ணு வாயின்னு இருந்ததுன்னா ஓன் அழுவமான்னு சொல்லி இந்த வாய்ஸ் மெசேஜை முடிக்கிறான். இதை கேட்ட மாயா கண்டே அவ்வளோ தண்ணீர் வருது. அப்படியே அவளோட தாலியை கைட்டு தூக்கி அடிக்கிறான். அடுத்து அவ கூட சேர்ந்து குடிக்கிறதுக்காக சத்யாவே கூப்பிடுறா. அதான் ராஜாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டை கூப்பிடுறா. அவனுச்சா உன் கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைமா குடிக்கிற மகத்தி அப்படின்னு சொல்றான். மாயாவும் என்னடா பேசுற, நம்ம தான் எத்தனையோ வாட்டி சேர்ந்து குடிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்றா. சத்யாவும் சாரி மாயா, மறந்துட்டேன், நீ மகத்தி உருவத்துல இருக்கல, எப்பப்பெல்லாம் நானும் ராஜா குடிக்கிறோமோ மகத்தி அப்படியே ஓரமா எங்கேயோ ஒரு மூலையில நிப்பா, இப்ப அவ உருவத்துல உன் கூட குடிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். மாயாவும் சரி மகத்தி மேல உனக்கு ஒரு கண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறா. சத்யா வச்சா அதெல்லாம் எதுக்கு இப்போ அப்படின்னு சொல்றான். மாயாவும் சொல்லு உனக்கு மகத்தி மேல கண்ணு தானே, அவளை அனுபவிக்கணும்னு உனக்கு ஆசை தானே, அப்ப வா என் கூட அப்படின்னு சொல்லி பெட்ரூம் கூட்டிட்டு போறான். அவனை அப்படியே கட்டி போட்டு அவனோட சட்டையை அவுத்து ஒரு சுத்தி எடுத்து அவனோட காலிலே அடிக்கிறான். ஒழுங்கா சொல்லு மகத்திக்கு என்னாச்சு, உண்மையை மட்டும்தான் சொல்லணும், இல்லைன்னா முட்டியை அடிச்சது மாற்றி வேற எங்கேயாவது அடிச்சிருவேன், புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ சத்யாவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா ராஜ் ஒரு செக்ஸ் அடிக்ட், அது மகத்திக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால சத்யா கிட்ட குடிச்சிட்டு பயங்கரமாக புலம்புறான். என்னடா இவ எனக்கு சுத்தமாக ஒத்து வர மாட்டான், இந்த மாயா என் மேலே பைத்தியமாக இருக்கா, அட்லீஸ்ட் நான் அவளையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அன்னைக்கு மாயா என்னை கட்டி பிடிக்கும் போது எப்படி தெரியுமா இருந்தது, அவளோட வாசனை, அவளோட உடம்பு அவ்வளோ நல்லா இருந்தது, அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, சரி விடுன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் தான் பார்த்தா மாயாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்புறம் மகத்தியா வந்து பிளட் கொடுத்துட்டு போயிருக்கா. அன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்ல திரும்ப சத்யா கூட இவன் பேசியிருக்கான். ராஜு என்ன சொல்றானா, எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆகணுமாடா, என்ன லவ் பண்ண பொண்ணுக்கு ஃபேஸ் டிஃபார்மேஷன் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜ்ல படுத்துட்டு இருக்கா, அவளுக்கு பிளட் கொடுத்துட்டு போன என்னோட ஒய்ஃபை பிரெக்னெண்டா இருக்கா, அதனால மைக்க வந்து மாடியில இருந்து கீழே வந்துட்டா, இப்போ அவளோட ஃபேஸ் என்னோட லவருக்கு போகுது, ஏமாச்சா எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் சத்யா பயங்கரமா பயந்துடுறான். என்னடா சொல்ற, இதெல்லாம் நடக்கவே இல்லையடா, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இவ பிளட் கொடுத்துட்டு போயிருக்கா, அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ராஜு இதெல்லாம் இன்னும் நடக்கல, நாளைக்கு காலையில இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கோண்டா அப்படின்னு சொல்றான். சத்யா வேணாம் மச்சான், மகத்தி பாவண்டா அப்படின்னு சொல்றான். ராஜு என்ன பத்தி யோசிச்சு பாடுறா, நான் பாவமா தெரியலையா, என்ன அடிச்சா மச்சான், நீ என் ஃப்ரெண்டு தானே, உனக்கு என்ன பார்த்தா பாவமா தெரியலையா, சரி மச்சான் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுடா. சத்யாவும் என்னன்னு சொல்லி கேட்கிறான். ராஜு எதுவும் பண்ணாம நடக்க போற டிராமாவை மட்டும் வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்றான். அப்புறம் மகத்தி குடிக்க வச்சிருந்த தண்ணியில விஷத்தை கலக்குறான். திரும்ப ஹாஸ்பிட்டல் பார்க்கிங் வந்து அவளுக்கு கால் பண்றான். ரொம்ப டயர்டா இருப்பா, தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவளை பாக்கிறதுக்காக அவளோட அப்பாவும் வராரு. அவன் இந்த தண்ணியை குடிச்சதுனால மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுகிறா. அவ்வளவுதான், அதுக்கப்புறம் தான் அவ இறந்து போறா. அதுக்கப்புறம் தான் இவன் இந்த டிராமாலாம் பண்ணியிருக்கான். இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாயா செம்ம டென்ஷன் ஆகுறா. இப்ப நீ பேசினது எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்துட்டேன், இது யாருக்குமே தெரியக்கூடாது. ஏண்டா ஃப்ரெண்டு ஒய்ஃப் மேல ஆசைப்படுறா, அவ்வளவு கேவலமானவனாட நீ, ஆமா இந்த ராஜ் கூட சுத்துறவன் தானே நீ, அவன மாதிரிதான் இருப்ப நீயும், ஒழுங்கு மரியாதைங்கிறது போ. சரி ராஜுக்கு ஜோஷத்து மேலாம் நம்பிக்கை இல்லைல்ல, எனக்கு இப்ப புதுசா நம்பிக்கை வந்திருக்கு, அவனோட ஜாதகத்துல ஏமன் நான் தான்டா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, என்ன தெரியுமா, எதுவுமே பண்ணாம நடக்க போற டிராமா வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அப்புறம் பயங்கரமா குடிச்சிட்டு மகத்தியோட போட்டோ முன்னாடியே வந்து பேசுறான். எனக்கு உன்னை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சுத்தமாவே பிடிக்கல, என்னை விட நீ ரொம்ப அழகான பொண்ணு, அப்புறம் எனக்கு பிடிச்சவனே நீ கல்யாணம் பண்ணிக்க இருந்த,
அப்போ உன்னை பார்த்து நான் ரொம்ப பொறாமப்பட்டேன். அப்புறம் நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டான. அது மட்டும் இல்லாமல் நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது எனக்கு ரத்தம் கொடுத்த. அப்புறம் நீ இறந்து போய் உன்னோட முகத்தையே எனக்கு கொடுத்த. அதனால எனக்கு உன்னோட வாழ்க்கையை கொடுத்த. உன்னோட புருஷன்லேருந்து எல்லாமே எனக்கு கொடுத்த. நான் உனக்காக எதுவுமே பண்ணல மகதி. ஆனால் உனக்கான நியாயத்தை நான் வாங்கி கொடுப்பேன். ஸோ பார்த்தியா, கரெக்டாக நம்ம புருஷன் வேற கால் பண்ணுறான். உனக்கான நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் மகத்தின்னு சொல்லி சபதம் போடுறான். அதுக்கப்புறம் வீட்டில் சிசிடிவி மாட்டுறான். ராஜா அவனோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். அப்போ அவனுக்கு மாயாவும் கால் பண்ணி, ராஜ் இந்த வாட்டி புது விதமாக ட்ரை பண்ணலாமா? நான் இந்த மாதிரி மகத்தி கெட்டப்பில் ரொம்ப ஹோம்லியாக இருக்கேன். நீ வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணணும். நான் வேணாம்னு சொல்லுவேன். ஆனால் நீ என்ன விடக்கூடாது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ராஜா வெயிட்டிங்கே வெறியறது. நான் உடனடியாக கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் வந்த உடனே ஃபோர்ஸ் பண்ணுறான். அவளும் என்னை விடுராஜுன்னு சொல்லி தள்ளி விடுறான். இவனை என்ன மாயா, இல்லை வேணாம், இந்த கேம்லாம் செட் ஆகாது, நம்ம நார்மலாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அவளும் ப்ளீஸ் ராஜ், விட்டு ராஜ், என்னையும் மகத்தி மாதிரி கொலை பண்ணிட்டாது ராஜ் அப்படின்னு சொல்கிறான். அவனும் ஓஹோ கண்டுபிடிச்சிட்டேன், அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சான். சரி சரி மாயா, ஆனால் நான் உன்னை கொலை பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. சரி என்ன மாயா, என்ன போய் இந்த மாதிரி பண்ண வச்சுட்டேன்னு சொல்லி ஒரு ஃப்ளவர் வாஷ் எடுத்து அடிக்கிறான். அப்படியே அவளை அடிச்சு டைனிங் டேபிளில் சாச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா மாயா, குழந்தை பிறக்கும் போது அவளோட அப்பா அம்மா என்ன மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நீ தான் உன்னோட அப்பா அம்மாவே பார்த்தது கிடையாது. ஆனால் சாகும் போது நீ எப்படி ஃபீல் பண்ணுவ தெரியுமா? எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு நீ சாக போற, இங்க வா மாயான்னு சொல்லி அவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றான். அப்போ அவ டக்குன்னு ஒரு சுத்தியில் எடுத்து இவன் மண்டையை பொழக்கிறா. ராஜா அப்படியே அடிபட்டு கீழே விழுகிறான். இந்த கையை பார்த்து அடி, இந்த கை தான் உனக்கு எல்லாமே கொடுத்தது. உனக்கு இந்த வாழ்க்கை, இப்போ உனக்கு இருக்கிற இந்த முகம், உனக்கு இப்ப இருக்கிற ஃபேமிலின்னு எல்லாத்தையுமே கொடுத்தது. இதை நீ வணங்கணும்டி. இந்தியாவே வேந்து போற மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனா இருக்க வேண்டியவனா, ஆனா இதை வெளியே கூட சொல்ல முடியாம இருக்கிற நீ என்னன்னா என்ன கொலை பண்ண வரியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். மாயாவும் உன்னோட திறமைக்கு மிகப்பெரிய சல்யூட். ஆனா உன்னோட கேரக்டர்லாம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது ராஜ், நீ இறந்துதான் போகணும்னு சொல்லி அவனை சுத்தியாலே அடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த டிவோர்ஸ் கேஸ் வந்திருக்கு. மாயாவும் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன மாயான்னு கூப்பிடாத, இந்த காரை விட்டு வெளியே போன உடனே நான் மகத்தி தான், அவளுக்கான நியாயத்தை தான் நான் வாங்கி கொடுக்குறேன். ஸோ உனக்கு புரிஞ்சதுலன்னு சொல்லி வெளியே வரா. இங்க அந்த வக்கீலா ராஜ் கிட்ட பேசுறாரு. நல்ல வேலையா நீ பண்ண கொலையெல்லாம் அவள் சொல்லலை, இது வெறும் மேரிட்டல் ரேப் கேஸ் தான். ஸோ உன்னை ஈஸியா வெளியே எடுத்துடலாம். அவளுக்காக வாதாட வர வக்கீல அடுத்த கேஸே கிடைக்க முடியாத மாதிரி பண்ணிடலாம். அண்ட் அவளை இன்னொரு வாட்டி சிரிக்கவே முடியாத மாதிரி பண்ணிடலாம். அசால்ட்டா உன்னை காப்பாத்திடுறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். அடுத்து மகத்தியை வந்து பேச வரா. அவ எடுத்த அந்த செக்யூரிட்டி கேமரா ஃபுட்டேஜை காட்டுறாங்க. அதுல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மகத்தி சொல்றான். அவளோட வக்கீலும் பேசுறாரு. இந்த அளவுக்கு கொடுமையா மகத்தி டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ராஜோட வக்கீல் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க பார்த்ததெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது, இது எல்லாமே ஒரு சினிமா. மகத்தின்ற ஒரு மேடம் கொண்டு வந்த மாயா டிவி சினிமா. எல்லா கனவுகளும் வரா மாதிரி தான் ராஜும் வர்றாரு. அவரோட ஒய்ஃப் கிட்ட அன்பா நடந்துக்க முயற்சி பண்றாரு. இப்ப அவங்க அவரோட ஃபேமிலியை ரொம்ப தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டுறாங்க. இதை பொறுத்துக்க முடியாத அவரு ஃப்ளவர் வாஷ் எடுத்து அடிக்கிறாரு. அப்போ இவங்க வேணும்னு இவர் இறக்கணும்னு சொல்லி சுத்தியில எடுத்து அவரோட மண்டையிலேயே நங்கு நங்குன்னு அடிக்கிறாங்க. இதுதான் இவரான இங்க நடந்த உண்மை அப்படின்னு சொல்றாரு. மாயாவோட வக்கீலும் இது எதுவுமே உண்மை கிடையாது சார், டெய்லி அவங்க இந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. மேரிட்டல் ரேப்பை நம்ம அந்த மாதிரி கடந்து போகவே முடியாது, இதுக்கு ரொம்ப சீரியஸான தண்டனையை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாரு. ராஜோட வக்கீலும் என்னங்க பேசுறீங்க, இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய காரணமே சோசியல் மீடியா தான். அதுல இருக்கிற எல்லாருமே ஜட்ஜு வக்கீல் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி இங்க எத்தனை மேரிட்டல் ரேப் கேஸ் வந்திருக்கு. இப்போ இந்த சோசியல் மீடியா ஏரால எவ்வளவு வருது. இங்க எல்லாருக்கும் தேவையானது ஃபேமஸ் ஆகணும். ஒரு குடும்பத்துல ஈடுபாடோட இருக்கக்கூடாது. குடும்பம்னா என்னங்க, விட்டு கொடுத்து போறது தான், அதுதானுங்க தாம்பத்திய வாழ்க்கை. அதுக்கு ஒரு வேல்யூவே கொடுக்காம இருக்கீங்க. இதெல்லாம் என்னங்க சொல்றது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்பயே மாயாவோட வக்கீலும் எழுந்து, சார் என்ன சார் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி வாதாட வருவாரு. இவரும் உனக்கு எத்தனாவது கேஸ்பா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஃபர்ஸ்ட் கேஸ் சார், எனக்கு இது 50வது கேஸ். தெரியும்ல, சீனியர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கணும் தெரியாதா, ஒழுங்கு மரியாதை உட்காருன்னு சொல்லி உட்கார வைக்கிறாரு. சரி சார், என்னதான் சினிமால நோ மீன்ஸ் நோன்னு சொல்லி இருந்தாலும் அதே சினிமா தான் ஒரு பொண்ணு நோ சொல்றேன்னா அது காரணம் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல எது உண்மை, நம்ம எதை நம்புறது? ஸோ சினிமாத்தனமான பேச்சை நம்பாம நல்ல ஒரு தாம்பத்தியம், நல்ல ஒரு தாம்பத்தியமா இருக்கணும். ஒரு கணவன் மனைவியா இருக்கிறவங்க நல்லா ஒண்ணு சேர்ந்து வாழணும். அதுக்காக இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுங்க. என்ன இருந்தாலும் என்னோட கட்சிக்காரர் ஃப்ளவர் வாஷ் எடுத்து அடிச்சது தப்பு தான், அதுக்கு மினிமமா ஒரு ஃபைனை போட்டு விடுங்க சார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மாயாவோட வக்கீலும் பேசியாகணும். அவரும் என்ன பேசுறாருன்னா, இந்த கேஸ்ல உங்களுக்கு ஒரு கேஸாவே தெரியல, மேரிட்டல் ரேப் கேஸ்னால எத்தனை பொண்ணுங்க அவதி பண்றாங்க தெரியுமா? ஒரு அபார்ட்மெண்ட்ல 15 ஃபிளாட் இருக்குன்னா அதுல குறைஞ்சது இருக்கிற 4 பொம்பளைங்களாவது இந்த விஷயத்தினால அவதிப்படுறாங்க. அண்ட் எதிர்கட்சி லாயர் சொல்றாரு, இது என்னமோ ரேப் கேஸ் மாதிரி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. என்கிட்ட கேட்டீங்கன்னா ரேப்பே எவ்வளவு மேல் சார், ரேப் பண்றவனா அந்த பொண்ணு அன்னைக்கு தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஆனா இங்கே சீனே வேற, ரேப் பண்ண அதே ஆளுக்கு நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு தோசை சுட்டு தரணும், அந்த ஆள் கூட லைஃபை லீட் பண்ணணும். எப்படி சார் இந்த விஷயத்துல இருந்து கடந்து போக முடியும்? நான் 5 வருஷம் நான் படிச்சது இந்த மாதிரியான விஷயங்களை மாத்தணுன்றதுக்காக தான். இதெல்லாம் மாத்த முடியாதுன்னு நினைக்கும் போது நான் ரொம்ப கவலைப்படுறேன் சார், என்னதான் சார் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பவே ராஜோட வக்கீல எழுந்து கொஸ்டின் எழுப்ப பாப்பாரு. இந்த வக்கீல நான் தான் பேசிட்டு இருக்கேன், வாதாடும் போது எழுந்து
கூடாதுன்னு தெரியாதா, உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி அவர் சொல்லும் போது ராஜோட வக்கீல் இருக்காருல, அவரோட ஒய்ஃப் எழுந்து கை தட்டுறாங்க. அதை பார்த்ததுமே அவருக்கு அவமானமா இருக்கு. அந்த லாயரும் சரி நெக்ஸ்ட் ஹியரிங்ல இந்த கேஸ்க்கான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. மாயாவோட வக்கீல வந்து ராஜோட வக்கீல் கிட்ட பேசுறாரு. சார் நெக்ஸ்ட் ஹியரிங்ல நீங்க கூட ஜெயிக்கலாம் சார், ஆனால் எப்போ உங்களோட ஒய்ஃபோட வழி உங்களுக்கு புரிஞ்சுதோ அப்பயே நீங்கள் தூத்துறீங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த வக்கீலும் வெளியே வர்றாரு. அவரோட ஒய்ஃபோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. அவங்களும் மன்னிச்சிடுறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. அண்ட் மாயாவும் என்ன பண்ணுறேன்னா மகத்தியோட வீட்டுக்கு வரா. அங்கே மகத்தியோட அப்பாவுக்கு மாயா பொண்ணு மாதிரி இருக்கா. அவரும் நீ ஏமா கஷ்டப்படுறேன்னு சொல்லி கேட்குறாரு. அவ்வளோ இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அடுத்த ஹியரிங்கில் தீர்ப்பம் வந்துடுது. என்னன்னா இவங்க கேஸ் தான் வின் பண்ணுது. ராஜுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்குது. மாயாவும் அந்த லாயர்கிட்ட வந்து தேங்க்ஸ் கேட்குறான். அவரும் உங்களோட ஒரிஜினல் பேர் என்ன மகத்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மாயாவும் நான் மகத்தி இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறா. அவரும் நீ மகத்தியாக இருந்திருந்தேன் என்ன சார்னு சொல்லி கூப்பிட்டுருக்க மாட்டேன், கசின்னு சொல்லியிருப்பேன். சரி உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவ்வளோ மாயான்னு சொல்கிறா. அண்ட் நான் உங்களோட கசின் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், அவள் இறந்துட்டானும் உங்களுக்கு தெரியும், அப்புறம் எப்படி இந்த கேஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவரும் இறந்து போன மகத்தி என்னால் கொண்டு வர முடியுமா, முடியாதுல. ஆனா இதுக்கப்புறம் இந்த ஹிஸ்டரியில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்ம ஜெயிச்சது நம்ம மட்டும் ஜெயிக்கல, நம்ம ஒரு காஸ்க்காக ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இஃப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இந்த மாதிரி படம் சீரிஸ் நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு காம்போ பாக்ஸ்ல காமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய்.